அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர். தன்னலம் கருதுவது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவரே. ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லா தலைவர்களுள் உயர்ந்த உத்தமர் இவர். 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் இந்தியா விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் காமராஜர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கு சென்று வந்து விரைந்தவர். இந்தியா நாட்டின் மீது அளவற்ற அன்பை கொண்டிருந்த காமராஜர் தன் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவருக்கும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர் காமராஜர். மூதையினர் ராஜாஜி தமிழக முதல்வராக பதவியிலிருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவே பாடுபட்டார் இவர். தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறருக்கென வாழ்ந்தவர். தன் முதல்வராய் பதவியேற்ற காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காததன் காரணத்தை கேட்டார். அச்சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தேய்த்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வருவார் என்று எண்ணம் பிறந்தது. உடனே தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவு இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டம் பிறக்க காரணமாக அமைந்தது. தன்னலம் கருதாத நாட்டு மக்கள் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டவர். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகள் நண்பன் என்று சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார்.